ஒரு பெரிய ஆற்றங்கரையில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் இனிப்பான நாவல் பழங்கள் நிறைய இருந்தன. குரங்கு தினமும் அந்த பழங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு முதலை ஆற்றிலிருந்து கரைக்கு வந்தது. அது சோர்வாக இருந்தது. குரங்கு அதை பார்த்து, நண்பா, நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய், இந்த இனிப்பான பழங்களை சாப்பிடு என்று சில பழங்களை கொடுத்தது. முதலை அந்த பழங்களை சாப்பிட்டு மிகவும் மகிழ்ந்தது. அதன் பிறகு தினமும் குரங்கிடம் வந்து பழங்கள் வாங்கிச் சாப்பிட்டது. இருவரும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். ஒரு நாள் முதலை சில பழங்களை தனது மனைவிக்கு கொண்டு சென்றது. அவளும் அந்த பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தாள். ஆனால் அவள் பேராசையுடன், இந்த பழங்களை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும், அதை எனக்கு கொண்டு வா என்று கூறினாள். முதலை மிகவும் கவலையடைந்தது. ஆனாலும் மனைவியின் பேச்சை கேட்டு குரங்கை ஏமாற்ற முடிவு செய்தது. அடுத்த நாள் முதலை குரங்கிடம் வந்து, நண்பா, என் வீட்டிற்கு விருந்து வர வேண்டும் என்று அழைத்தது. குரங்கு மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. அது முதலையின் முதுகில் ஏறி ஆற்றை கடக்க ஆரம்பித்தது. ஆற்றின் நடுவில் சென்றபோது முதலை உண்மையைச் சொன்னது. நண்பா, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள். குரங்கு மிகவும் புத்திசாலி. அது உடனே யோசித்து, ஐயோ, என் இதயத்தை நான் மரத்தில் விட்டு வந்து விட்டேன், முதலில் கரைக்கு திரும்பிச் செல்வோம் என்று சொன்னது. முட்டாள் முதலை அதை நம்பி மீண்டும் கரைக்கு வந்தது. உடனே குரங்கு மரத்தில் ஏறிக்கொண்டு, முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை வெளியே வைத்து வருவார்களா? உண்மையான நண்பனை ஏமாற்றக்கூடாது என்று கூறியது. முதலை தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது. கதையின் நெறி: புத்திசாலித்தனமும் சமயோசிதமான சிந்தனையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றும்.